தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாட்டின் 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. இந்த நாளை தெலுங்கானா தினமாக அம்மாநில மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளை ஒட்டி தெலுங்கானா சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் மூவர்ண விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டன. தெலுங்கானா மாநில உதய தினத்தை ஒட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சியில் தெலுங்கானா மாநிலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் உயிரோட்டமான மரபுகளையும் வரமாக பெற்ற தெலுங்கானா மாநிலம் தனது மக்களின் படைப்பாற்றல், புதுமை சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் மன உறுதி ஆகியவற்றின் வாயிலாக நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில் முனைவிற்கும் தெலுங்கானா மக்கள் பெயர் பெற்றவர்கள் என்றும் மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.